Hello friends, welcome back to Tech Today. இன்னைக்கு வீடியோல எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ காலிங் ஆப் பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல Zoom வீடியோ காலிங் ஆப் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். வீடியோ கால் மீட்டிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்த இந்த Zoom ஆப் எப்படி எல்லாம் ஹேக் பண்ணப்பட்டுச்சு and யூசர் டீடைல்ஸ் எப்படி எல்லாம் லீக் ஆச்சுன்னு சொல்லியிருந்தோம். ஈவன் லாஸ்ட் வீக் கூட கலிபோர்னியால ஒரு சர்ச்ல Zoom ஆப்பை யூஸ் பண்ணி சர்ச் பைபிள் வர்ச்சுவல் கிளாஸ் நடக்கும்போது அதை ஹேக் பண்ணி யாரோ இன்டரப்ட் பண்ணி போர்னோகிராஃபிக் இமேஜஸ் போட்டிருந்தாங்க. இன்கேஸ் நீங்க இன்னும் நம்ம சேனல்ல போட்டிருந்த Zoom ஆப் பத்தின வீடியோவை பார்க்கலன்னா இன்னமும் நீங்க Zoom ஆப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்திருக்கோம், கண்டிப்பா போயிட்டு பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோல கூகுள் மீட் அப்படிங்கிற வீடியோ காலிங் சாஃப்ட்வேர் பத்தி தான் பார்க்க போறோம். லாக்டவுனும் 4.0 எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால இந்த கூகுள் மீட் வீட்லயே இருந்து ஆஃபிஷியல் மீட்டிங், காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் அதர் கோச்சிங் கிளாஸஸும் அட்டென்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி Zoom யூஸ் பண்ணிட்டு வேற ஆப் இல்லனா சாஃப்ட்வேர்ல Zoom மாதிரி பெட்டரான ஆப்ஷன் இல்லன்னு ஃபீல் பண்ண எல்லாருக்குமே இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஆப்ஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா நடந்த Zoom ஹேக்கிங் இஷ்யூனால இதுக்கு முன்னாடி Zoom யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப யூஸ் பண்ண முடியாதவங்க எல்லாருமே கூகுள் மீட் ஆப்பை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ கூகுள் மீட் வீடியோ காலிங் யூசேஜ் அதிகமாயிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி கூகுள் ஹேங்கவுட் மீட்னு இருந்ததுதான் இப்ப கூகுள் மீட்னு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. கூகுள் மீட் அப்படிங்கிறது பேசிக்கா வீடியோ காலிங்க்கு யூஸ் பண்ற நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஃபான ஒரு பிரீமியம் வீடியோ கான்ஃபரன்சிங் டூல். அதான் ஏற்கனவே கூகுள் டியோ அண்ட் கூகுள் ஹேங்கவுட் இருக்கேன்னு தோணலாம். ஆனா இது அதை விட அட்வான்ஸான ஒரு சாஃப்ட்வேர். கூகுள் டியோ ஆப்பிளோட ஃபேஸ் டைம்க்கு ஈக்குவலண்டான ஒரு ஆப். ஒன் வீடியோ சாட்ஸ்க்கு மட்டும் தான் அது சப்போர்ட் பண்ணும். கூகுள் ஹேங்கவுட் கூகுள்லயே ரொம்ப நாளா இருக்க மெசேஜிங் அண்ட் வீடியோ காலிங்கான சர்வீஸ். பட் இதுவுமே ஜூன் 2020ல இருந்து ஒன்லி ஜிமெயில் யூசர்ஸ்க்கு மட்டும் தான் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கூகுள் ஹேங்கவுட்ல வீடியோ காலிங்க்கு மேக்ஸிமம் 25 பார்ட்டிசிபென்ட் மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். சோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணி இதை விட சுப்பீரியரா ஈவன் நான் ஜிமெயில் யூசர்ஸும் கூட வீடியோ காலிங் சர்வீஸ்க்கு இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட கூகுள் மீட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. மோர் ஓவர் கூகுள் மீட் அதர் சர்வீசஸ் மாதிரி ஒன்லி வீடியோ காலிங்க்கு மட்டும் இல்லாம ஃபைல் ஷேரிங், ரியல் டைம் கேப்ஷன்ஸ் அண்ட் இன்ஃபேக்ட் 250 பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் லைவ் ஸ்ட்ரீம் அப் டு 1 lakh வியூஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி சூப்பரா ஒரு சாஃப்ட்வேர் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ற மாதிரி மல்டி லேயர் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸோட IETF செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ல வருது. IETF அப்படிங்கிறது இன்டர்நெட் இன்ஜினியரிங் டாஸ்க் ஃபோர்ஸ். இது ஒரு ஓபன் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் டீலிங் வித் இன்டர்நெட் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட். இந்த ஆர்கனைசேஷன் கிட்டத்தட்ட 34 இயர்ஸா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கூகுள் மீட் வீடியோ காலிங் எப்படி யூஸ் பண்றதுன்னா நம்ம ஜிமெயில் அக்கவுண்ட்ல ரைட் சைட் டாப்ல கூகுள் ஆப்ஸ் கிளிக் பண்ணா அதுலயே கூகுள் மீட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணா ஸ்டார்ட் மீட்டிங் ஆர் என்டர் கோட் ஃபார் ஜாயினிங்னு 2 ஆப்ஷன் இருக்கும். சோ அது மூலமா நம்ம ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ஹோஸ்ட் பண்ண போறோம்னா ஸ்டார்ட் மீட்டிங் ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லனா ஏற்கனவே ஒரு மீட்டிங்கான கோட் உங்ககிட்ட இருக்குன்னா அந்த கோடை என்டர் பண்ணி மீட்டிங்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா நம்ம ஜிமெயில் கேலண்டர்ல போயிட்டு எந்த டேட்ல மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணுமோ அந்த டேட்டை கிளிக் பண்ணி அதுலயும் ஆட் கூகுள் மீட் வீடியோ கான்ஃபரன்ஸ்னு இருக்கும், அதுலயும் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு லிங்கை காப்பி பண்ணி மீட்டிங் அட்டென்ட் பண்ண வேண்டியவங்களுக்கு மெயில் பண்ணணும். ஏற்கனவே மென்ஷன் பண்ணா போல நான் ஜிமெயில் யூசர்ஸும் கூட இந்த டூலை டைரக்டா meet.google.com லிங்க்ல போயிட்டு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண முடியும் அண்ட் ஜாயினும் பண்ணிக்க முடியும். சோ பேசிக்கா இதுல யார் மீட்டிங் ஷெட்யூல் பண்றாங்களோ அவங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியவங்களுக்கு ஜாயினிங் லிங்க் அனுப்பணும். அந்த லிங்க் யூஸ் பண்ணி கால்ல ஜாயின் பண்ண கோட் என்டர் பண்ணிட்டு மீட்டிங்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுல அப் டு 100 பார்ட்டிசிபென்ட்ஸ் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதுல அதர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கால் ஜாயின் பண்ண போன்ல இருந்தே கால் மீ ஆர் டயல் மீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல கண்ட்ரி அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஃபர்தரா ப்ராம்ப்ட் பண்ற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா கால் கனெக்ட் ஆயிடும். கூகுள் மீட்ல ஒன்ஸ் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம ஆடியோ அண்ட் வீடியோ ஆக்சஸ் பண்ண பெர்மிஷன் கேட்கும். அதுக்கு நம்ம ஓகே கொடுக்கணும். அப்படி தரலனா அதுலயே செட்டிங் இருக்கும், அதுக்குள்ள போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா வீடியோ நம்ம இருக்க பிளேஸ்ல இருக்கிற லைட்டிங் வச்சு அட்ஜஸ்ட் ஆயிடும். வீடியோ அண்ட் ஆடியோ ஹை கிளாரிட்டிக்கு மேனுவலா சேஞ்ச் பண்ற ஆப்ஷனும் இதுல இருக்கு. வேணும்னா அதுவும் பண்ணிக்கலாம். மீட்டிங் நடக்கும்போது வேணும்னா வீடியோ டர்ன் ஆஃப் பண்ண முடியும், ஆடியோவை மியூட்லயும் போட முடியும். மெயில்ல ஷெட்யூல் பண்ணாதவங்க கூட மீட்டிங் டைம்ல ஆட் பீப்பிள்னு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு மீட்டிங் லிங்க் காப்பி பண்ணிட்டு மெயில் அனுப்பி ஆட் பண்ணிக்கலாம். இதுல ரைட் சைட் பாட்டம்ல 3 டாட்ஸ் இருக்கும். அதுல மீட்டிங்கை ரெக்கார்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. சோ வேணும்னா ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ரெக்கார்ட் பண்றது மூலமா எதுவும் பாயிண்ட்ஸ் நோட் பண்ண மிஸ் பண்ணிட்டா இதுல போயிட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா லே அவுட்னு ஆப்ஷன் இருக்கும். எந்த மாதிரியான லே அவுட் வேணுமோ அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிரிட் வியூல எல்லாரும் பாக்குற மாதிரி இல்லனா பேசுறவங்க அவங்க மட்டுமே தெரியற மாதிரி பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டர்ன் ஆன் கேப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஆன் பண்ணா சொல்றத அப்படியே ஒரு சப்டைட்டில் மாதிரி வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் கரெக்டாவே வரும். நம்ம பேசுறத பொறுத்து ஆடியோ கிளாரிட்டி பொறுத்து சேஞ்ச் ஆகலாம். ஆனா ப்ராப்பரா பேசினா கரெக்டா வரும். அடுத்தது செட்டிங் இருக்கும். அதுல தான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஆடியோ அண்ட் வீடியோ கிளாரிட்டி நமக்கு தேவையான மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லாஸ்டா எதுவும் இஷ்யூனா ரிப்போர்ட் ஆப்ஷன் அண்ட் ஹெல்ப் ஆப்ஷனும் இருக்கு. இதுல பிரசன்ட் மோர்னு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கும். அதுல பார்த்தோம்னா நம்ம எந்த ஸ்பெசிபிக் ஸ்கிரீனை ஷேர் பண்ணணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். இல்லனா ஃபுல் ஸ்கிரீனும் அதுல ஷேர் பண்ணிக்க முடியும். அகைன் இதுல டாப்ல பாத்தீங்கன்னா ஆட் பீப்பிள்னு இருக்கும். வேணும்னா இதுலயும் நிறைய பேரை இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். சோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்கன்ட்டு இதுல பார்த்தாலே தெரிஞ்சிடும். பக்கத்துல சாட்னு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. அதுல கூட டெக்ஸ்ட
சேட் பண்ணி கம்யூனிகேட் பண்ண முடியும். அண்ட் மோர் ஓவர் இதுல 100 மட்டும் இல்லாம 250 பார்ட்டிசிபென்ட் வரைக்கும் கூட ஆட் பண்ண முடியும். அதுக்கு தனியா G Suite அப்படிங்கிற கூகுள் மீட்லயே இன்டகிரேட் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ கார்ப்பரேட்ஸ், பிரைவேட் ஆர்கனைசேஷன், ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல ஒரே டைம்ல 250 பார்ட்டிசிபென்ட்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணி மீட்டிங் அட்டென்ட் பண்ணோம்னா இது ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்ஸ்ட்ராவா இதுல மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண, மீட்டிங் கண்டக்ட் பண்ற அட்மின் சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். பிசினஸ் நேம், கண்ட்ரி, நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட், நேம், இமெயில் ஐடி, டொமைன் டீடைல்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு ஃபர்தரா வர ஸ்டெப்ஸை ஃபினிஷ் பண்ணிட்டு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இதுல குரூப் மாதிரியும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தனித்தனியா ஒரு பீப்புளை ஆட் பண்ணாம ஒரே டைம்ல எந்த குரூப் பீப்புள் அட்டென்ட் பண்ணுமோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். டேட்டா பிரைவசி பொறுத்த வரைக்கும் கூகுள் இந்த வீடியோ காலிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றவங்க ஷேர் பண்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்றவங்களுக்கு மட்டுமே தெரியும். கூகுள் அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்றது இல்ல அண்ட் ஆல்சோ ஆடுக்கோ இல்ல தேர்ட் பார்ட்டிக்கோ ஷேர் பண்றது இல்லன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா ஏதோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து யூசர்ஸ் மேல ரிப்போர்ட் வந்தா மட்டுமே ஃபர்தரா செக் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணப்படலாம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு ஃபுல்லி என்கிரிப்டட் சாஃப்ட்வேர்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுலயும் நம்ம வெப் பிரவுசர்ல யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் என்கிரிப்டட்னு சொல்றாங்க. இன்கேஸ் நம்ம மொபைல்ல இருந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றோம்னா நம்ம பேசுற ஆடியோ நெட்வொர்க் ப்ரொவைடர் மூலமா கேரி ஆகிறதுனால என்கிரிப்டட்ல வராதுன்னு ப்ரையோரா இன்ஃபார்ம் பண்றாங்க. மொபைல்ல இருந்து கனெக்ட் பண்ற ஆப்ஷன் இருந்தாலும் கூட கொஞ்சம் சேஃபா இருக்காதுன்னு தெரியுது. சோ பெட்டர் பிரவுசர்ல இருந்தே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். மீட்டிங் கோட்ஸ் ஒரு மீட்டிங்க்கும் 10 கேரக்டர் தரதுனால ரேண்டமா அதை கெஸ் பண்ணவும் முடியாது. அண்ட் ஆன்ட்ரி இன்ட்ரூடர்ஸ்னு சொல்லப்படுற பீப்புள் தப்பான இன்டென்ஷன்ஸோட மீட்டிங்கை ஹேக் பண்ணி கொலாப்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களால கூட ப்ரோக்ராமேட்டிக்கலி மீட்டிங் ஐடியை கிராக் பண்ணவும் முடியாதுன்னு கூகுள் ஸ்ட்ராங்கா மென்ஷன் பண்றாங்க. மீட்டிங் இன்வைட் இருக்கிறவங்க மீட்டிங்க்கு அந்த லிங்க் மூலமா ஜாயின் பண்ணிக்க முடியும். ஆனா வேற யாராச்சும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஜாயின் பண்ண ட்ரை பண்ணா மீட்டிங் அரேஞ்ச் பண்ற அட்மின் அக்செப்ட் பண்ணா மட்டுமே ஜாயின் பண்ணிக்க முடியும். இங்க தான் ஜூம் ஆப் ப்ராப்ளம்ல இருந்துச்சு ஜூம் பூமிங் இஷ்யூ. மீட்டிங்க்கு அன்னோன் பர்சன் ஆத்தரைசேஷன் இல்லாம ஜாயின் பண்றது. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம்ல சர்ச் கிளாஸ்ல ஹேக் பண்ணாங்கன்னு, அதுவும் ஜூம் பூமிங் தான். சோ அது கூகுள் மீட்ல பாசிபிள் கிடையாது. ஆல்சோ அந்த எக்ஸ்டர்னல் பர்சன் 15 மினிட்ஸ் அட்வான்ஸா ஆச்சும் ஷெட்யூல் மீட்டிங்க்கு முன்னாடி ஜாயின் பண்ணணும். அண்ட் மீட்டிங்ல யாராச்சும் அன்டிசைரபிள் பிஹேவியர் பண்ணா கூட அட்மின்னால ரிமூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம லேப்டாப் பிரவுசர்ல பண்ணாம மொபைல்ல பண்ணணும்னா பிளே ஸ்டோர் போயிட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணி ஆக்சஸ் பண்ணணும்னு கொடுத்திருக்காங்க. யூசர்ஸோட செக்யூரிட்டி என்ஷூர் பண்றதுக்காக. அண்ட் இதுல மீட்டிங் கிரியேட் பண்ற அட்மின் மட்டும் தான் மியூட் பண்ண முடியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேணாம்னா பார்ட்டிசிபென்ட்டை ரிமூவ் பண்ண முடியும். அப்படி ரிமூவ் பண்ற பார்ட்டிசிபென்ட் அவங்களா ரீஜாயின் பண்ண முடியாது. அகைன் அட்மின் தான் ஜாயின் பண்றதுக்கு அக்செப்ட் பண்ணணும். ஆல்சோ இதுல வீடியோ ரெக்கார்டிங், ஸ்கிரீன் ஷேரிங் எல்லாமே அட்மின் தான் பண்ண முடியும். ஆனா அட்மின் அப்ரூவ் பண்றவங்களால ஸ்கிரீன் ஷேரிங் பண்ண முடியும். சோ பேசிக்கலி மீட்டிங் கிரியேட்டர் கிட்ட தான் எல்லா பிரைமரி ஆக்சஸும் இருக்கு. கிரியேட்டரோட அக்செப்டன்ஸ் இல்லாம யாராலுமே எதுவுமே அன்வான்டடா பண்ண முடியாது. அதனாலேயே இந்த கூகுள் மீட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சேஃபான ஒரு வீடியோ காலிங் சாஃப்ட்வேரா இருக்கு. ஃபர்தர்மோர் இந்த G Suite சர்வீஸை ஃபர்ஸ்ட் 14 டேஸ்க்கு ஃப்ரீ ட்ரையல் ஆப்ஷனா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மந்த்லி பேசிஸ்ல பே பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதோட பேமெண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பேசிக் பிளான் ஸ்டார்டிங் வித் ₹125 per month, நெக்ஸ்ட் பிசினஸ் பிளான் ₹672 per month, லாஸ்டா என்டர்பிரைசஸ் பிளானிங் ₹1650 per month. அதனால பிளானுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸும் தனியா இருக்கு. இப்போதைக்கு இது ஒரு ஆஃபர் பிரைசிங் போல தான் கொடுத்திருக்காங்க. இது சேஞ்ச் ஆகவும் சான்ஸ் இருக்கு. ஃப்ரீ ஆப்ஷனும் கூட அப் டு செப்டம்பர் 30th வரைக்கும் தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கூகுள் ஃபர்தரா அப்டேட் பண்ணுவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான வீடியோ கான்ஃபரன்சிங் டூலான கூகுள் மீட் சாஃப்ட்வேர் பத்தி பார்த்தோம். இதெல்லாம் தவிர இன்னமும் கூட அடிஷனலான ஃபீச்சர் G Suiteல இருக்கு. உங்களுக்கு அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கும் ஃபர்தரா கிளியரான எக்ஸ்பிளனேஷனோட வேற ஒரு வீடியோ போடுறோம். ஈவன் தோ பே பண்ணி பண்ற மாதிரி இருந்தாலும் கூட இந்த மாதிரியான லாக் டைம் மட்டும் இல்லாம ஜெனரலாவே இந்த கூகுள் மீட் வீடியோ காலிங் சாஃப்ட்வேர் கண்டிப்பா அதுக்கு வர்த் ஆனது தான். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு டெக் அப்டேட்டோட அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.